100 கொஸ்டின்ல 70 கொஸ்டின்ஸை கரெக்டா போடணும் அப்படிங்கிற டார்கெட்டை மட்டும் கரெக்டா வைங்க. ஏன்னா வரக்கூடிய எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026ல நம்மளுடைய கட் ஆஃப் அதுவாக தான் இருக்கும். நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய சிஜிஎல் 2026ல கிட்டத்தட்ட ஒரு 15,000 வேகன்சிஸ் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது கட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தரேன் கேட்டகரி வைஸ். ஸோ நமக்கு 125 to 130 வரைக்குமே கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறத நம்ம வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 70 கொஸ்டின்ஸ் கரெக்டா போடுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 70 கொஸ்டின்ஸ் டயர் 1 நம்ம கரெக்டா போட்டோம் அப்படின்னா டயர் 2க்கு நம்ம ஈஸியா குவாலிஃபை ஆகலாம். ஸோ டயர் 2க்கு நமக்கு 2 மாசம் கேப் இருக்கும். அதுல நம்ம ஈஸியா அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணிடலாம். டயர் 1க்கு தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் உங்களுடைய டார்கெட் கட் ஆஃபா என்ன வைக்கலாம் அப்படின்னா, மார்க்ல பார்த்தோம்னா 125ல இருந்து 130 மார்க்ஸ் வைங்க. கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா 68ல இருந்து 72 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணி கரெக்டா போடுற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ ஈஸியா டயர் 1 கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.